என் இனிய நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் அன்பு நண்பன் முத்துக்குமரன் பாஸ்கரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம கலர் பலூன்ஸ் சேனலில் என்ன டாபிக் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எப்போதும் உங்கள்கிட்ட அன்போடு கேட்குற உரிமையான 4 விஷயம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க நண்பர்களை வீடியோ பார்க்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பேச்சு வழக்கில் ஒரு வார்த்தையை சரளமாக பேசுவோம், அதோட சேர்ந்து இன்னொரு சொல்லும் வரும். நம்ம ஏற்கனவே நம்ம பழைய வீடியோலாம் வரும், எடக்கு மடக்கு அந்த மாதிரிலாம். அதில் மொதல் வார்த்தை அர்த்தம் இருக்கிறது, அடுத்த வார்த்தை ஒரு அர்த்தம் இல்லாமல் சும்மா ஒரு சப்போர்ட்டுக்காக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த சப்போர்ட்டுக்கு வச்சுருக்க வார்த்தையும் ஒரு அர்த்தம் உள்ள வார்த்தை தான். அது சப்போர்ட்டுக்காக இல்லை, உண்மையிலே இதுக்கு இணையான வார்த்தை தாங்கிறத இதுக்கு வலு கூட்டக்கூடிய ஒரு வார்த்தை தான் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி நம்ம கலர் பலூன் சேனலில் விரிவாக பார்க்க போகிறோம். முதல் வார்த்தை நான் இப்போ சொன்ன மாதிரி முதல் வார்த்தை தோட்டம் துறவு. இது சாதாரணமாக நம்ம கிராமங்கிறது நம்ம விவசாயத்தை சார்ந்த ஒரு பகுதி. கிராமத்தில் உள்ள அனைவரும் விவசாயம் இல்லாமல் ஒரு 90% விவசாயத்தோடு தான் இருப்பாங்க. அதனால் இப்போ சாதாரணமாக ஒரு காலகட்டத்தில் கேட்குற கேள்வியே உங்கள் வீடு வாசல் தோட்டம் துறவு அது இருக்கான்னு கேட்பாங்க. அதில் அந்த நம்ம முன்னாடி இந்த இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி அந்த 2 வார்த்தை அதில் வருது. அதாவது தோட்டம் துறவு. அது தோட்டங்கிறது ஒரு வார்த்தை, துறவுங்கிறது ஒரு வார்த்தை. இதில் தோட்டம்னு நமக்கு தெரியும், நம்ம காய்கறி விவசாயங்கிறதால காய்கறிகள் பயிரிடக்கூடிய ஒரு பகுதி. ஒரு இன்னும் சொல்ல போனால் மலர்கள் விளைவிற பகுதி எல்லாமே தோட்டம், பூந்தோட்டமோ காய்கறி தோட்டமோ இந்த மாதிரி ஒவ்வொரு தனி இதாக போடுறதும் நம்ம தோட்டங்கிறத சொல்லுவோம். உதாரணமாக மிளகாய் தோட்டம், பருத்தி கொள்ளை, அந்த மாதிரி ஒன்றுமே நம்ம பொதுவாக சொல்கிறது தோட்டங்கிறது அந்த தோட்டங்கிறது இப்போ வயல்னோ இல்லை நம்ம நஞ்சை நிலம் புஞ்சை நிலம்லாம் இருக்குது. நம்ம பயிர்கள் விளைவிக்கிற இடம் அப்படி வச்சுக்கோம். அந்த பயிர் விளைவிக்கிற இடத்த நம்ம தோட்டமாக வச்சுக்கிட்டோம்னா அந்த சப்போர்ட்டாக ஒன்று ஒட்டிக்கிட்டு வருது. இந்த துறவு அப்படிங்கிற வார்த்தை என்ன? இந்த துறவிகள்னு சொல்லுவாங்க, திறந்துட்டு போகிறது, எல்லாம் வேணான்னு விட்டுட்டு போகிறது, அந்த மாதிரி எதுவும் இருக்குமான்னு கேட்டால் சரி. அப்படி பார்த்தா தோட்டத்துக்கும் அந்த துறவம் போகிறதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்க போகுது? இது ஏன் சேர்த்துல தேவையில்லாமல் இதில் ஜாயிண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினச்சோம்னா இல்லை. இந்த 2வது வார்த்தைக்கு அர்த்தம் இல்லை நம்ம நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் கண்டிப்பாக அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. இது இந்த துறவு அப்படிங்கிறது கிணறை குறிக்குமா, ஆள் கிணறை குறிக்குமா. அது தோட்டத்துக்கு மத்தியில் கிணறு. அப்போ கிணற்று பாசனம் ஏரி 3 வகையான பாசனம், 4 வகை பாசனம் இருக்குது. ஒன்று இயற்கையான அது மலை மூலமாக மலை வானம் பார்த்த பூமிம்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆற்று பாசனம், வாய்க்கால் பாசனம். அதான் ஆற்று பாசனம், வாய்க்காலில் வரும் தண்ணி. அடுத்தது ஏரி பாசனம், இந்த கிணறு பாசனம். இந்த மாதிரி பாசன முறைகள் நிறைய இருக்குது. ஏற்றங்கட்டி இறப்பாங்க. அந்த கிணறு இன்னும் சரி, ஏரியில் இன்னும் சரி, அந்த கரையோரம் உள்ள நிலத்துக்கு அப்போல்லாம் ஏற்றங்கட்டி இறப்பாங்க. அப்படி இறக்கும்போது நம்ம இப்போ தான் போர் செட்டு, பம்பு செட்டு அதெல்லாம் இப்போ இருக்க நவீன விவசாய முறை தான் அது. ஆனால் ஆரம்ப காலத்தில் இந்த கிணற்று பாசனத்துக்கு இந்த ஏற்றம் இறக்கிறது தான் வச்சுருந்தாங்க. அப்போ வானம் பார்த்த பூமினாக்கா அது எப்போ மழை பெய்யுதோ அப்போ தான் உனக்கு ஒரு விளைச்சலுக்கான நீர்ப்பாசனம் கிடைக்கும். ஆனால் இந்த கிணத்து பாசனம்னாக்கா இவன் வேணுங்கிறப்ப இது பண்ணிக்க முடியும், நீரை எடுத்து இது பண்ணி பயிர் தொழிலுக்கு அவன் பயன்படுத்திக்க முடியுங்கிறது அப்போ இருந்த ஒரு நிலைமை. அதனால் அவன்கிட்ட தோட்டம் கூட்டல் துறவுனாக்கா இந்த கிணறு வசதி இதெல்லாம் இருக்குதா அப்படின்னா ஒரு செல்வன் வெல் செட்டில்டு, விவசாயத்தில் ஒரு செட்டிலான ஆள்,
நாங்கள் மேக்ஸிமம் அந்த மாதிரி அவங்களாம் கொஞ்சம் பெரிய ஆளுங்களாக தான் இருப்பாங்க. சொந்தமாக பாசனம் வச்சுருக்கவங்க வந்து பெரிய ஆளுங்களாக தான் இருப்பாங்க. அப்பேற்பட்ட அவனுடைய வசதியை குறிக்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த துறவுங்கிற இந்த கிணறு எல்லாம் அமைப்போடு இருக்குது. தோட்டம் துறவுலாம் ஒன்று அவனு பெரிய ஆள்பாங்க, தோட்டம் துறவுலாம் ஊர் பக்கம் நிறையா இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை. ஆக அந்த தோட்டம்ங்கிற வார்த்தைக்கு எப்படி ஒரு அர்த்தம் இருக்கோ அதே மாதிரி பக்கத்தில் இருக்க துறவுங்கிறதுக்கும் வந்து கிணறுங்கிற ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு ஒரு காணொலியில் நான் பார்த்தேன். அது எனக்கு பிடிச்சிருந்ததால நம்ம கலர் பலன் சேனலில் கொண்டு வந்திருக்கேன். நம்ம அடுத்த வார்த்தையை பார்ப்போமே. இந்த வார்த்தை வந்து வீடு வாசல். நான் இப்போ போன இதில் சொல்லும்போதே வீடு வாசலுங்கிறத மென்ஷன் பண்ணேன். இதில் வந்து அந்த வீடு வாசல், ஆனால் வீடுனாவும் பொருள் இருக்குது, வாசல்னா அதோட நுழைவு வாயில் அப்படிங்கிறது நம்ம வந்து எளிதாக புரிஞ்சுக்கிற ஒரு விஷயம். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து வீடு வாசல்லாம் இருக்கான்னு கேட்டால் வீடு இருந்தால் வாசல் இருக்க தானே செய்யும், அது ஏன் தனியாக ஒரு வாட்டி கேட்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து யோசிக்கலாம். அதாவது வீடு இருக்கான்னு கேட்டாவே சரியாக போச்சு. ஆனால் வீடு ப்ளஸ்ஸு வாசல் அப்படிங்கிறத சேர்க்குறாங்கன்னு பார்த்தோம்னா இது என்னோடய சொந்த அனுமானத்தில் சொல்கிறேன். வாசல்ங்கிறது வந்து ஒரு கட்டடத்தோட நுழைவு வாயில தான் வாசல்னு சொல்லுவாங்க. வாயிலுங்கிறது தான் அதோட உண்மையான தமிழ். இதுக்கு வாசல்ங்கிறது வந்து பேச்சு மொழி, வாயிலுங்கிறது வந்து அது உண்மையான அதோட பேர். அதை வந்து நம்ம பிரித்து பார்த்தோம்னா வாய் ப்ளஸ் இல்லு, வீட்டோட வாய், நுழைவு வாயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த வாசல்ங்கிறது ஏன் தனியாக சொல்கிறாங்க அப்படின்னாக்கா, அந்த எதுக்குமே நம்ம வந்து உள்ளே அந்த என்ட்ரன்ஸு அப்படிங்கும்போது எதாக இருந்தாலும் உள்ளே வரத்துக்கான ஒரு வாய்ப்பாக அதை நம்ம பார்க்கலாம். அதாவது ஒரு வருமானத்துக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது வாசல்னாக்கா இப்படி இதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா அவர் எந்த வகையான அவருக்கு எதுவும் தொழில் நிரந்தரமான வருமானம் இருக்கா என்னன்னு கேட்கறது போல வீடு வாசல் இருக்கா அப்படின்னு கேட்டிருப்பாங்கன்னு நான் என்னோட அனுமானம். இது தவறாக சரியான எனக்கு தெரியல. இது வந்து யாராவது கமெண்ட் பண்ணால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சத்தப்போ இது என்னன்னு பார்த்து கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன் இந்த வீடு வாசல்னு சொல்கிறாங்க, வீடுன்னு சொன்னால் எப்போதுமே அதே வீடு வாசல்னு சொல்கிறாங்கன்னு எனக்கு புரியல. என்னோடய அனுமானத்தில் இந்த இதை நான் போடுறேன். இருந்தாலும் நீங்கள் யாராவது இதை பார்த்து எனக்கு ஒரு கமெண்ட் கொடுத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வாங்க அடுத்தது பார்க்கலாம். நண்பர்களே, இப்போ நம்ம அடுத்த வார்த்தை வந்து கண்ணீரும் கம்பளையும் அப்படிங்கிற வார்த்தை. கண்ணீர் தெரியும், நம்ம வந்து ஒரு துக்கமாக இருக்கும்போதும் ஒரு சந்தோஷமாக இருக்கும்போதும் அழுவோம். கண்ணிலேருந்து வர தண்ணி வந்து கண்ணீர். அதாவது ஒரு தாங்க முடியாத ஒரு துயரம் நிகழ்ந்துட்டுனா, ஒரு பெரிய பிரிவு வருது, ஒரு துயரம் வந்துட்டு யாரோ ஒரு கடுஞ்சொல் சொல்லிட்டாங்க, மனசு எப்போல்லாம் வலிக்குதோ அப்போ வந்து கண்ணீருங்கிறது தானாக வந்துடும் இல்லையா? அப்போ அப்படி வர்றது வந்து கண்ணீர். அதே கண்ணீர் வந்து சந்தோஷத்துலேயும் வரும், நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்கும்போது வரும், ஒரு எதிர்பார்க்காத ஒரு ஆளை பார்க்கும்போது வரும், ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சியை நினச்சி பார்க்கும்போது வரும், ஒரு சந்தோஷத்துலேயும் வரும். அப்போ அப்படி வர்றது வந்து ஆனந்த கண்ணீர்னு பேர் வச்சுருக்கோம் நம்ம வந்து. அது ஆனந்த கண்ணீர் எல்லாருக்குமே தெரியும். சரி, இந்த கண்ணீரும் கம்பளையுங்கிறது வந்து எதுக்கு சொல்கிறாங்க, என்ன ஒரு கண்ணீரும் கம்பளையுமா ஒடியாந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எதுக்கு வந்தாங்க, எப்படி வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ கண்ணீர்னாக்கா நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கிறோம். ஒன்று துன்ப கண்ணீர், இன்னொரு இன்ப கண்ணீர், சந்தோஷத்தில் வர கண்ணீர். அது இந்த கம்பளைங்கிறது வந்து என்ன, அதுக்கு அர்த்தம் கிடையாதா அப்படின்னு பார்த்தா இல்லை, அதுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த கண்ணீரும் கம்பளையுமா வந்தாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எங்கே பார்க்குறோம்னாக்கா, திடீர்னு ஒரு பேரதிர்ச்சியான ஒரு நிகழ்வு நடக்குது. ஒரு ஆக்சிடெண்ட், பெரிய ஆக்சிடெண்ட் நடக்குது, இல்லை ஒரு பெரிய அடிதடியில் வந்து ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு. அந்த மாதிரி ஒரு நிகழ்வில் வந்து இல்லை ரெண்டு பேர் உறவுக்குள்ளே, அப்பா அம்மா, அப்பா பையன் உறவுக்குள்ளே வந்து ஒரு பெரிய இது நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அது சம்மந்தப்பட்டவங்க ஃபேமிலியில் உள்ளவங்க முடியாததை வந்து விவரிக்கிறது வந்து இந்த கண்ணீரும் கம்பளையுமா வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நிறையா விஷயத்தில் நம்ம பார்த்துருக்கோம். அது நம்ம நியூஸ்
பேப்பர்லலாம் படிக்கும்போது பார்த்திங்கன்னா அவர் மனைவி கண்ணீரும் கம்பளையுமாக வந்தார் அப்படின்னு வர்றதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இந்த கம்பளை அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? கண்ணீருக்கு நம்ம தெரியும், கண்ணிலேருந்து வர தண்ணி அது துன்பமாக இருந்தாலும் சரி இன்பமாக இருந்தாலும் வரும்னு சொல்லிட்டோம். இந்த கம்பளைங்கிறதுக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் இதை வந்து சாதாரண ஒரு அழுது கொண்டு வந்தார்னு சொல்லாமல் என் கண்ணீரும் கம்பளையுமாக வந்தார்னு சொல்கிறாங்க. அப்போ கம்பளைன்னா என்ன அப்படின்னு யோசித்தோம்னா அது வந்து அதுக்கு இவ்வளோ பெரிய அர்த்தம் இருக்காங்கிறது நேற்று எனக்கு இப்போ தான் சமீபத்தில் தெரிஞ்சுது. அதாவது கம்பளைனாக்கா உடல் நடுக்கத்தோட, ஒரு உதறலோட, ஒரு பதறலோட, ஒரு பதட்டத்தோட, ஒரு அச்சத்தில் இருக்கிற ஒரு பதட்டத்தோட வரதை தான் கம்பளைன்னு சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு அறிஞர் பெருமான் வந்து காணொலியில் சொன்னார். எனக்கு வந்து அதை கேட்க ஆச்சரியமா இருந்துச்சு. ஆகா, இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்கா, ரைட்டு அப்படின்னு இதை வந்து நம்ம கலர்ஃபுல்னு சொல்ல போட்டுணுங்கிறதுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம். அதாவது கம்பளைன்னாக்கா நம்ம அச்சத்தால் எழுகின்ற உடல் நடுக்கம், ஒரு பதட்டம், ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பயத்தின் உச்சம். என்ன நடந்திருக்குமோ என்னன்னு தெரியலையே, என்ன ஆச்சு, ஏன் இப்படி நடந்தது, நம்ம இதை எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஒரு பதட்டத்தில் உடையாறது தான். அந்த பதட்டத்தில் வரும்போது நமக்கு உடம்புல வர இந்த நம்மளே சில விஷயத்தில் நம்ம நடந்திருக்கும், நமக்கும் அனுபவிச்சு தான் இருப்போம். நம்ம வந்து சாதாரண மனிதர்கள் தான், நம்ம வந்து இல்லை அதெல்லாம் கடந்து வந்துட்டோம்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் நம்ம வந்து கம்பளைன்னு தமிழ் சொல்லுது. இதுக்கு ஒரு இலக்கியத்தில் இருந்துலாம் எடுத்து காட்டினார், எனக்கு மறந்து போச்சு. அடுத்தது பார்க்கலாம். நண்பர்களே, கிட்டத்தட்ட நம்ம வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட இதுதான் அடுத்த வார்த்தை. அதாவது கிட்டத்தை எட்ட அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தோம். இல்லை, இது கிட்டத்தட்ட அப்படிங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது அப்படின்னு இதுவும் ஒரு காணொலியில் சமீபத்தில் பார்த்தேன். அது என்னது கிட்டத்தட்ட அப்படின்னா, நான் நினச்சிக்கிட்டது கிட்டத்தை எட்ட ரொம்ப பக்கத்தில் போயிட்டோம் அப்படிங்கிற சொல்லதான் வந்து கிட்டத்தட்டங்கிறது வந்துன்னு இல்லை. அதாவது ஒரு ஹைட்டை குறிக்கிற ஒரு வார்த்தையாக வந்து கிட்ட, அதாவது ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குங்கிறது வந்து நம்ம தூரத்துக்கும் சொல்லுவோம், ஹைட்டுக்கும் சொல்லுவோம் இல்லையா. அது வந்து அந்த கிட்டங்கிறது வந்து நம்ம கைக்கு எட்டுற தூரத்தில் இருக்குது. தட்டை அப்படின்னா தட்டி விடுறது. ஒரு பீரோவில் ஒரு மேலே ஒரு ஜாமான் இருக்குது, அதை நம்ம எடுக்கிறதுனாக்கா அப்படி கையை வச்சு எடுக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னாக்கா அது கிட்ட. அதை வந்து தட்டி விட்டு தான் எடுக்கணும்னாக்கா அது தட்டை. எப்படி வந்துருக்கு பாருங்க. இது வந்து நம்ம சாதாரண கையால் ஒன்றும் எந்த ஸ்ட்ரெயினும் பண்ணாமல் அப்படியே எடுக்கிறதுங்கிறது கிட்ட. அதை எதையாவது வச்சு ஒரு தட்டினோம்னா வந்துடும், கைக்கு வந்துடும். அது வந்து தட்டையம். இது கிட்ட, அது தட்டை. நல்லா இருக்குல்ல? இதுவும் வந்து இது வந்து நான் காணொலியில் தான் பார்த்தேன். ஆக நம்ம வீடியோவில் வந்து இன்றைக்கி சொன்ன விஷயம் வந்து உங்களுக்கு சுவாரஸ்யமாக இருந்ததுனாக்கா தயவு செஞ்சு நான் எப்போதும் சொல்கிறது தான் வந்து நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இதில் வந்து ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது விளக்கம் தெரிஞ்சா நம்ம சேனலில் கலர்ஃபுல் சேனலோட கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நன்றி நண்பர்களே, வாழ்க வளமுடன். நன்றி, மிக்க நன்றி. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம்.